வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கிரையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கிரை கிராம நிர்வாக அலுவலகம் காலி செய்யப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருமயம் அரிமளம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கிரை ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கிரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயபுரம் ஆகிய ஊர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகி அடுத்து பொதுமக்களிடம் எந்த கருத்து கேட்பும் கேட்கப்படாமல் அறிவிப்பு வெளியாக எடுத்து செங்கிரையில் உள்ள ஊராட்சி கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தனர். இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் பொதுமக்கள் நடத்தி வந்ததை எடுத்துட்டு மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நேற்று புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைத்தனர். மேலும் இதையடுத்து நேற்று இரவு செங்கிரையில் உள்ள ஊராட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை வருவாய்த்துறையினர் காலி செய்து ராயபுரத்தில் உள்ள புதிய கட்டிடத்து கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து செங்கிரை கிராமத்தில் உள்ள தங்களது ஊராட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் மாற்றப்படுவதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சாலை மறியல் போராட்டத்தில் திருமயம் அரிமளம் சாலையில் மற்றும் லேனா விளக்கு பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை மறியலால் போராட்டத்தால் செங்கிரை ஊராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.